சந்தோஷமா சிரிங்க. அதுக்காக வந்து எனக்கு என் முகத்துக்காக சிரிக்காங்க. நான் திருமணம் ஒருத்தர் இப்படி இருந்தேன், அது வரைக்கும் கோவமா அவமானத்தின் உச்சக்கட்டம். அன்னைக்கு வெத்தலையை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க லிப்ஸ்டிக் பாத்தியா எப்படி வாய் செவந்திருக்கு பாருங்க. இந்த பிள்ளை லிப்ஸ்டிக் போட்டுட்டு என்கிட்ட ஒரு மணி நேரமா பேசல சார். நோ லிப்ஸ்டிக்ல வாட்டர் ப்ரூஃப், ஃபுட் ப்ரூஃப் எல்லாமே வந்து பேசுமா நீ பேசுறதுக்கு வேற என்ன நாம இருக்கு. எழுதிக்க பேனா எடுத்துக்க. அது சாப்பிடுறது கூட அப்படி என்ன பண்ணுங்க, லிப்ஸ்டிக் போட்டு அழிஞ்சிட கூடாதுன்ட்டு ஸ்பூன் எடுத்து சிம்பிள் படாம தான் போடுது. சரி ஹியூமர் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு, டக் பண்ணி ஸ்டாப் பண்ணு. அதே போல மேடைக்கு போனாலும் எல்லாரும் மாஸ்க் போட்டு தான் நிற்கிறான். கெட்டி மேலே நல்ல நேரம் முடியாது. இப்போ தாலியை கட்டுங்க, தாலி எடுத்து மாப்பிள்ளை திரும்புறேன் எல்லாம் மாஸ்க். மாமியார் கழுத்து கட்டிட்டு இப்போ 4 மாதம் மாமியார் கிடையாது. அந்த சம்பவம் நடந்தது. கொரோனாவும் மனைவி ஒன்றுன்னு வாங்கி ஏன் கொரோனா வந்தோடனே எப்படி நம்மளை தனிமைப்படுத்திக்கிறோமோ, மனைவி வந்தோடனே நம்மளை தனிமைப்படுத்திட்டு எப்படி அண்ணங்கிட்ட இருந்து அப்பாட்ட இருந்து அம்மாட்ட இருந்து நம்மளை தனிமைப்படுத்தி. நைட்டு 1:30 மணி இருக்கும், வீட்டுக்குள்ளே போகிறான் ஒரு திருடன் கத்தியோட. பெட்டில் எழுப்பி வீட்டு ஓனரை மரியாதை பீரோ சாவியை கொடு. அவன் சப்பு நிறுக்கிருக்கான். நீ முதல்ல பீரோ வாங்கி கொடு. எங்கள் வீட்டில் பீரோவே இல்லைனது வரைக்கும்.